ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிட்டப்பில் இருக்கிற கோடை ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவுக்கும் இருக்கிற கோடை ஹிட்டப்புக்கு எப்படி புஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அதுக்கான கோட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இப்போ இந்த கோடை எப்படி ஹிட்டப்புக்கு புஷ் பண்ணுறது, ஹிட்டப்பில் இருக்கிற கோடை எப்படி வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவுக்கு புஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஹிட் அப்படிங்கிற ஒரு டூல் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணணும். ஜிஐடி அப்படிங்கிற ஒரு டூல். ஓகே, நார்மலாக எப்பயும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் ஜிஐடி கிட்டுன்னு போட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே உங்களுக்கு வரும். கிட் டவுன்லோட் கொடுத்துட்டு விண்டோஸ் சூஸ் பண்ணிங்கன்னா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு 64 பிட், இந்த 64 பிட்னா 64 பிட், 32 பிட்னா 32 பிட் சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக எல்லா அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது எனேபிள் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து எப்படி ஹிட்டப்புக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் புஷ் பண்ணோம்னா, மெனுவுக்கு போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா விஎஸ் அப்படின்னு இருக்கும். அந்த விஎஸ்ஸை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, விஎஸ் கொடுத்துட்டிங்கன்னா கீழே எனேபிள் வேர்ஷன் அப்படின்னு இருந்ததில் அதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே கொடுத்துடணும். ஓகே, இப்போ எல்லாம் நம்மளுக்கு தேவையான ஃபைல் எதெல்லாம் புஷ் ஆகணுமோ அந்த ஃபைல் எல்லாமே ரெட் கலரில் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த ஆண்ட்ராய்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ப்ராஜெக்ட் இருக்கும். ஓகே, ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா கிட் அப்படின்னு இருக்கும். கிட்டில் கமிட் டைரக்டரிஸ் அப்படின்னு இருக்கா, அதை கொடுத்தீங்கன்னா எந்தெந்த ஃபைல்லாம் நம்ம போகணும் அப்படின்னு கமிட் ஆயிரும். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கணும். இந்த 46 ஃபைல்ஸ் போகணும். ஃபஸ்ட் கமிட் நேம் என்னென்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கமிட், அப்புறம் கமிட்டை கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, எனக்கு கமிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, வார்னிங் மெசேஜ் வரும். வார்னிங் மெசேஜ் வந்து நம்ம கோட் ரிவ்யூ பண்ணுறதுனா பண்ணலாம், மேபி தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிட் புஷ் அப்படின்னு இருக்கும். புஷ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து டிஃபைன் ரிமோட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து யூஆர்எல் கேட்கும். என்ன யூஆர்எல் கொடுக்கணும், ஹிட்டப்போட ரெபாசிட்டரி யூஆர்எல் கொடுக்கணும். கிட்டப்புக்கு போயிட்டு ஓகே, யுவர் ரெபாசிட்டரி கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது என்னோட ரெபாசிட்டரி. இதில் நியூ அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நியூ ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பப்ளிக்னா பப்ளிக், ப்ரைவேட்னா ப்ரைவேட். பப்ளிக்னா உங்கள் கூட எல்லோரும் ஆக்சஸ் பண்ணலாம், ப்ரைவேட்னா நீங்கள் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நான் பப்ளிக்கில் போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெபாசிட்டரி க்ரியேட் கொடுத்துட்டேன். உங்களுக்கான ரெபாசிட்டரி இப்போ க்ரியேட் ஆகிட்டு அதுக்கான ஒரு யூஆர்எல் வரும். இந்த யூஆர்எலை காப்பி பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் இந்த யூஆர்எல்கிட்ட பேஸ்ட் பண்ணிவிடும். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, புஷ் எனிவே இருக்குல்ல, புஷ் எனிவேவை கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ கோடு வந்து உங்களுக்கு கிட்டப்புக்கு புஷ் ஆகிட்டுருக்கும். ஓகே, புஷ்டு மாஸ்டர் டு நியூ பிரான்ச் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கோடு எல்லாமே இங்கே வந்திருக்கும். கோடு எல்லாமே கிட்டப்புக்கு புஷ் ஆகிருக்கும். இதில் ஆப், எஸ்ஆர்சி, மெயின், ஜாவா, ஸ்ப்ளாஷ் ஆக்டிவிட்டி கோடு எல்லாம் இங்கே வந்துடுச்சா. இப்படி தான் புஷ் பண்ணணும். இப்போது அதுவே எப்படி நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவிலிருந்து இந்த கிட்டப்பிலிருந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவுக்கு கோடு நம்ம புஷ் பண்ணோன்னா, இந்த கோடை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த யூஆர்எல் இருக்கா, இந்த யூஆர்எல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, விஎஸ் இருக்கா, விஎஸில் இங்கே கெட் வெர்ஷன் கண்ட்ரோல் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே யூஆர்எல் காமிக்கும். அந்த யூஆர்எல் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு
விண்டோவில் இப்போது அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது லோட் ஆகும். இங்கே கிட்டபிள் இருக்கிற எல்லாம் கூட மறுபடியும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்கு லோட் ஆகும். ஓகே, ப்ராஜெக்ட் ட்ரஸ்ட் பண்ணுதா? ஏன்னா கிட்டபிள்லேருந்து எடுக்கிறோம். ட்ரஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நான் வந்து நியூ விண்டோவில் மொத்தமாக நம்மளுக்கு 3 விண்டோஸ் இருந்தது. இப்போ 4th விண்டோவாக அதே கோடு வந்து கிட்டபிள் இருந்த கோடு வந்து நம்மளுக்கு இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்கு புஷ் ஆகிட்டுருக்கு. இங்கே லோட் ஆகும். ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சுட்டி உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்கு கோடு வந்துடும். ஓகே, புஷ் ஆயிடுச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இங்கே போட்ட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து புஷ் பண்ண கிட்டபிள்லேருந்து புஷ் பண்ண ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் கோடு. இது வந்து நம்ம போட்ட ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் கோடு. ஓகே, ரெண்டு ப்ராஜெக்ட் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்படி தான் ஒரு கிட்டபிள்லேருந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்கு புஷ் பண்ணோம். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலேருந்து கிட்டபுக்கு இப்படி தான் புஷ் பண்ணோம் கேஸ். ஓகே கேஸ், தேங்க்யூ. இவ்வளோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் அடுத்த சீரீஸ் பார்ப்போம். இப்போ வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் மட்டும்தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் நெக்ஸ்ட் லாகின் பேஜ் எப்படி பண்ணலாம், ரிஜிஸ்டர் பேஜ் எப்படி பண்ணலாம், இது எல்லாமே வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.